கொள்ள வேண்டும். ஒரு வகுப்பறையில ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் பல பிள்ளைகள் அந்த இடத்துல வகுப்பறையில படிப்பாங்க. அதுல படிக்கிற பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை சோதரன் ஏ எழுத சொல்லும் பொழுது பி எழுதுனா எப்படி இருக்கும் கவனிக்கிறீங்களா? சோதரன் ஏ எழுத சொல்லும் பொழுது பி எழுதுறா, பி எழுத சொல்லும் பொழுது இசட் எழுதுகிறான். அப்படி மாத்தி மாத்தி வார்த்தைகளை எழுதும் பொழுது டீச்சருக்கு புரிந்து கொள்ள இந்த பிள்ளை ஒண்ணுமே அறியாத பிள்ளை. சோதரன் அப்படி இருக்கிற பிள்ளைய பார்த்து நீ வருங்காலத்தில் ஒரு கலெக்டரா இருப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு உரைச்சா சோதரன் எப்படி இருக்கு? அந்த பிள்ளையுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா சோதரன்? அப்போ கிதியோனுடைய வாழ்க்கையில சோதரன் மறுமலர்ச்சிக்கு என்று சொல்லுவதற்கு இஸ்ரவேல் ஜனத்துடைய வாழ்க்கையில சோதரன் இன்னி தப்பி பிழைப்போம் என்று சொல்லுவதற்கு முடியாத ஒரு தருணத்தில் இருக்கிற நேரத்தில் தான் சோதரன் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிற பலத்தோட நீ என்ன செய் போ. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக இந்த இடத்துல வந்து இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது உனக்கு இருக்கிற பலத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ எழும்பு. இப்பொழுது இருக்கிற பலத்தோடு கர்த்தருடைய நாமத்துக்கு என்று போ. கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், அவர் உன்னை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் என் ஆண்டவர் முறியடிச்சு உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார்.